முதல் விஷயம், நாம தர்மத்தை பின்பற்றி காட்ட வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த தர்மம் நன்றாக வளரணும், தர்மத்தை காக்கணும்னா முதல்ல குடும்ப உறவுகள், குடும்பத்தை நாம ஃபேமிலி செட்டப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இன்னைக்கு என்ன பெரிய ப்ராப்ளம்னா, இந்த குடும்ப உறவுகள்ங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்கிறது. ஒரு 3 உறவு வச்சுட்டாங்க. அங்கிள், ஆன்டி, கசின், எந்த உறவா இருந்தாலும் இதுக்குள்ள வச்சுக்கோ. இந்த பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை, அத்தை மகன், அத்தான், அம்மாஞ்சி, எல்லா உறவும் போச்சு. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 வார்த்தை. ஒன்னு அங்கிள், இன்னொன்னு ஆன்டி, இன்னொன்னு கசின். அப்படி. ஆனா நம்ம தமிழ்ல ஒரு உறவுக்கும் காரணத்தோட தான் பேர் வச்சிருக்காங்க. காரணம் இல்லாம பேர் வைக்கல. தன் விந்தை தந்தவன் தந்தை, தந்தை தன் விந்தை தந்தவன் தந்தை, தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்காள், ஆள்பவன் அண்ணன், தம் பின் பிறந்தவன் தம்பி, தன் கை போல் உதவுபவள் தங்கை, பேரை உடையவன் பேரன். தாத்தா பேரனுக்கு வச்சிருவாங்க. தன் விந்தை தந்தவன் தந்தை, தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்காள், ஆள்பவன் அண்ணன், தம் பின் பிறந்தவன் தம்பி, தன் கை போல் உதவுபவள் தங்கை, பேரை உடையவன் பேரன். இப்படி இத்தனை உறவுகள் இருக்கு. நாம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த உறவு என்ன, இதன் முக்கியத்துவம் என்னங்கிறதெல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா சனாதன தர்மத்தை பரப்பக்கூடிய ஒரே இன்ஸ்டிடியூஷன் எது? குடும்பம். மற்ற மதங்களை பரப்புவதற்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க. நமக்கு ஒரே இன்ஸ்டிடியூஷன் எதுனா குடும்பம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் தான் சனாதன தர்மத்தை பரப்பும். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ நீங்க ஹிந்துன்னு சொல்லி ஒரு கோவிலுக்கு போறீங்க, நீங்க நெற்றியில திலகம் அணிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வெளியில இருந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, உங்கள் பெற்றோர்கள் அதை பின்பற்றினார்கள், நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அப்போ குடும்பம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி செட்டப், அதுதான் நம்முடைய தர்மத்தை கொண்டு போய் அடுத்த தலைமுறையில சேர்க்கும். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, குடும்பம்ங்கிற செட்டப்பையே நாம மறந்துட்டு, அப்பா ஒரு மாதிரி திங்க் பண்றார், அம்மா ஒரு மாதிரி திங்க் பண்றார், நான் ஒரு ரூட்ல போறேன், யார் எங்க இருக்கோன்னு. அதுவும் இந்த குறிப்பா இந்த செல்போன் ஒண்ணு வந்தது பாருங்க. இந்த லேண்ட்லைன் போன் இருந்த வரைக்கும் அதுல மணி அடிச்சதுன்னா எல்லாரும் போனை நோக்கி ஓடி வருவாங்க. செல்போன் வந்ததுக்கு அப்புறம் செல்போன் மணி அடிச்சா அப்பா வாசலுக்கு ஓடுறார், அம்மா கிச்சனுக்கு ஓடுறாங்க, பொண்ணு பெட்ரூம் ஓடுறா, பையன் மாடிக்கு ஓடுறான், அவன் ஓடுறான். இது தனித்தனியா குடும்பத்தை 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கோம். குடும்பத்துல 4 பேரும் அவங்களுக்குள்ள பேசுறது இல்ல, தனித்தனியா செல்போன்ல பேசிக்கிறாங்க. அப்போ இது போன்ற நிலைமைகள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஃபேமிலி செட்டப்னா என்ன, அந்த விஷயத்தையே மறந்துடுறோம். நம்ம சனாதன தர்மம் குடும்பத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. குடும்ப உறவுகளை பேண வேண்டும்ங்கிறத காட்டுறது. இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல, இப்ப வீட்டுல ஒரு விழான்னா முதல் சீர் எங்கேருந்து வரணும்னா தாய் மாமனிடம் இருந்து சீர் வர வேண்டும். ஒரு கல்யாணத்துல பொறியிடணும்னா மணமகளுடைய சகோதரன் மைத்துனன் யாரோ அவன் வந்து பொறியிடணும். இத ஒன்னொன்னும் இந்தந்த உறவு இதை இன்னன்னார் பண்ணணும்னு அந்த உறவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். பொண்ணுக்கு கல்யாணத்துல கூறப்புடவையும் மாலையும் யாருன்னா நாத்தனார் வந்து அணிவிக்க வேண்டும். அப்ப அந்த ஒரு உறவுக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுப்பது இந்த தர்மம். அந்த குடும்ப செட்டப்பை நாம மறக்காம சரியாக உறவுகளை பேணி பின்பற்றுவதுங்கிறது இந்த தர்மத்தை வளர்ப்பதற்கு 2வது வழி உண்டு. நாம பின்பற்றுவது